BSNL தங்களோட எல்லா யூசருக்கும் 450 பிளஸ் டிவி சேனல்ஸ் அண்ட் 8 OTT ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வர்த்தானு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிற லிங்க் மூலமாக இந்த பை டிவி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்ல போனதும் உங்களோட ஸ்டேட் என்னங்கிறத கேட்கும். அதுக்கடுத்து ஆட் ஆன் சர்வீஸில் பை டிவி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா BSNL மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி OTP கொடுத்து வேலிடேட் பண்ணிட்டு கடைசியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறமா ப்ளே ஸ்டோரில் OTT ப்ளே ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்பில் இந்த BSNL நம்பர் வழியாக லாகின் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடும் இது BSNL OTT பேக்கில் இருக்குது அப்படிங்கிறத. சரி, ஓகே, 8 OTT ஆப்ஸ் கொடுக்குறாங்களே, இது நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான எந்த OTT ஆப்ஸும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் ஆகலை. OTT ப்ளேக்குள்ள ZEE5 Sony Live மாதிரியான ஆப்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த BSNL ஆப்ஷனில் அது எதுவும் கிடையாது. 8 OTT ஆப்ஸ் தராங்க. இதுல ஃபேன் கோட்ல நீங்க டொமஸ்டிக் மேட்சஸ் பாப்பீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 450 பிளஸ் டிவி சேனல்ஸ் கொடுக்குறாங்களேன்னு பார்த்தோம்னா இதுல சன் டிவி, KTV, ZEE5 மாதிரியான டிவி சேனல்ஸ் இருக்குது. பட் எதுவுமே பிளே ஆகாது. இன்னும் சொல்லணும்னா நியூஸ் சேனல்ஸ் கூட தமிழ்ல கிடையாது. ஓவராலா எந்த லாங்குவேஜ்லயும் பெரிய சேனல்ஸ் கிடையாது. சரி, இந்த மாதிரி பிரீமியம் சேனல்ஸ் அண்ட் கண்டென்ட்டை பிளே பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை OTT பிளே வந்து BSNL வச்சு இந்த ஆப்பை கிராஸ் செல்லிங் பண்றாங்க அல்லது BSNL யூசருக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்கிரேடுங்கிற ஆப்ஷனே வேலை செய்யாது. ஃபேன் கோட் ஆப் யூஸ் பண்ண போகிறதுங்கிற பட்சத்தில் இந்த BSNL பை டி ஆப் ட்ரை பண்ணுற அளவுக்கு கூட ஒர்த்து கிடையாது. ஸோ அவரால் இந்த 450 ப்ளஸ் சேனல்ஸ் அண்ட் OTT ஆப்ஸ் கொடுக்குற அப்படிங்கிறது BSNL தரப்புலேருந்து ஒரு வகையான உருட்டு. இந்த மாதிரி விஷயங்களில் BSNL கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட 5G இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்.